Section 43, Clause 1, Actual Cost of Assets. Depreciation claim பண்றதுக்கு block of assets எல்லாம் போட்டோம் இல்லையா? இந்த block of assetsல அதோட வேல்யூ என்ன? எந்த வேல்யூல நம்ம depreciation claim பண்ணோம்? It is not only purchase price, it has lots of other adjustments to be carried over that. அதை பேஸ் பண்ணி தான் நம்ம calculate பண்ணோம். அதுதான் actual cost. ஒரு plant and machinery வாங்கணும் அப்படின்னு சொன்னாக்கா அதோட வேல்யூ என்ன? We have already studied the cost what you are paying for purchasing the plant and machinery will be a part of the cost. வேற என்ன படிச்சிருக்கிறோம்? Interest on loan borrowed for purchasing the asset or constructing the asset. இல்லையா பார்த்தோமா இல்லையா? இது வரைக்கும் up to the date of put in. Okay. So up to the date of put to use. ஒரு அசெட் வாங்குனீங்க, அந்த அசெட் வாங்குனதுக்காக லோன் வாங்கியிருக்கிறீங்க அப்படின்னு சொன்னாக்கா அந்த லோனுக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறீங்க. அந்த அசெட் என்னைக்கு யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறீங்களோ அந்த பாயிண்ட் இன் டைம் வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் பே பண்ணியிருந்தால் தட் இஸ் ஆல்சோ ஃபார்மிங் பார்ட் ஆஃப் தி அசெட். அதுக்கு பிறகு அதாவது புட்டி யூஸுக்கு பிறகு அந்த லோன் ஸ்டில் பெண்டிங் இருக்கு, அதுக்கு நான் இன்ட்ரெஸ்ட் கட்டுறேன். என்ன பண்ணலாம் அதை that interest can be debited to the P&L account under section 36 class 1 subclass 3. பார்த்தோமா இல்லையா? So these are the two sections, 43 class 1 and section 36 class 1 subclass 3. லோன் வாங்குனீங்க, அதுக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறீங்க. ஓகே, அப் டு புட்டி யூஸ் வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு கொடுக்குறீங்கன்னா 1 lakh கொடுக்குறீங்க. இந்த வாங்கின அசெட்டை 1st July 2022 அன்னைக்கு யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. புட்டி யூஸ் அப்படின்னா இது ஒரு வருஷத்துக்கு 1st April இருந்து 1st July வரைக்கும் 3 months அப்படின்னா 1/4 குவார்ட்டருக்குரியது கேபிட்டலைஸ் பண்ணோம். Balance 75,000 will be debited to the P&L. Isn't it? Are you able to recollect? Now திரும்ப நான் ரிவைஸ் பண்றேன். Here provided interest on capital borrowed for the purchase of any asset up to the date of put to use is capitalized. Asset ஓட வேல்யூ எடுத்துக்கணும்னு சொல்லணும். இந்த செக்ஷன் படி செக்ஷன் 43 class 1 படி நம்ம இப்ப அதுதான் பார்க்கிறோம். செக்ஷன் 43 class 1 put to use பிறகு இன்ட்ரெஸ்ட் கொடுத்தீங்கன்னா after put to use that interest can be deductible under section 36 class 1 subclass 3. So we have studied that with an example of building. இப்போ நம்ம எங்க வரோம்? நேரா 43(1) க்கு நேரா வரோம். சோ 43(1) வரும்போது நம்ம எதோட லிங்க் பண்ணிக்கிறோம்? திரும்பவும் செக்ஷன் 36 class 1 subclass 3 ஓட நம்ம லிங்க் பண்ணிக்கிறோம். Clear? Yeah. So we have completed this one. இதுக்காக இந்த அசெட் வாங்குறதுக்காக டாக்ஸ் கட்டுறீங்கன்னு வச்சுங்களேன். அதாவது நீங்க ஒரு ஏசி வாங்கி ஃபிக்ஸ் பண்றீங்க உங்க ஆஃபீஸுக்கு. அதோட வேல்யூ 50,000 rupees. அதுக்கு நீங்க ஜிஎஸ்டி ஒரு 18% கட்ட வேண்டியதா இருக்கு, 9,000 rupees. Now this 9,000 should also be addable. Add taxes, duties and cess etc. ஏன்னா ஜிஎஸ்டி இஸ் an indirect taxation. அதை நீங்க add back பண்ணிக்கலாம். Provided நீங்க ஜிஎஸ்டி கட்டும்போது அந்த ஜிஎஸ்டி திரும்பவும் நீங்க ரிவர்ஸ் பண்ணி வாங்கிக்கலாம், கவர்மெண்ட் கிட்ட இருந்து திரும்ப வாங்கிக்கலாம். அதுக்கு பேர் ஐடிசின்னு பேர், இன்புட் டாக்ஸ் கிரெடிட். இதுக்கு பேர் இன்புட் டாக்ஸ் கிரெடிட். அஃப்கோர்ஸ் யூ ஹேவ் த ஜிஎஸ்டி சாப்டர் செப்பரேட்லி யூ ஆர் கோயிங் டு ஸ்டடி. அதுல ஐடிசினா என்னன்னு டீட்டெயிலா பார்க்க போறீங்க. நீங்க வாங்கும்போது கட்டின டாக்ஸை திரும்ப உங்களுக்கு வாங்குறதுக்கு ரைட்ஸ் இருந்துச்சு அப்படின்னு சொன்னாக்கா அது பேர் இன்புட் டாக்ஸ் கிரெடிட். இந்த 9,000 திரும்ப வந்துடும். சில சமயம் ஐடிசியா வந்துச்சு அப்படின்னு சொன்னாக்கா 9,000 கவர்மெண்ட் உங்களுக்கே கொடுத்துறான். அப்போ என்ன காஸ்ட்? 50 plus 9 minus 5 minus 9, so 50,000 தான். அப்ப இன்புட் டாக்ஸ் இல்லைன்னு சொன்னால் அந்த அசெட்டோட வேல்யூ 59,000. இன்புட் டாக்ஸ் கிரெடிட் இருந்துச்சுன்னா only 50,000 rupees. So taxes, cess, duty, whatever it may be will be addable if no ITC exists. ITC இல்லைன்னா நீங்க என்ன பண்ணிக்கணும்? add back பண்ணிக்கணும். ITC வாங்கிட்டீங்கன்னா அதை நீங்க subtract பண்ணிக்கலாம். You can subtract this. Now this is you are aware about that, right? அந்த அசெட்டை கொண்டு இன்ஸ்டால் பண்ற வரைக்கும் ஆகிற எல்லா செலவுகளும் லைக் கேரேஜ் இன்
and installation charges. இதெல்லாம் நீங்க ஆக்சுவலாவே நீங்க அக்கவுண்ட்ஸ்ல படிச்சிருப்பீங்க இல்லையா? that should be addable. அக்கவுண்ட்ஸ்ல படிச்ச provision தான் இது. அக்கவுண்ட்ஸ்ல படிக்காத புது provisions நம்ம என்ன படிக்கிறோம் அப்படி சொன்னாக்க these things, அதாவது interest up to the date of put to use will be addable as per section 43 class 1. Second being taxes, cess, duties where ITC is not available na add back பண்ணுங்க. carriage in and installation charges will also be addable. And இந்த அசெட்டை வாங்கி வச்சுட்டீங்க, இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க, பிளான்ட் அண்ட் மிஷினரி கொண்டு வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க. ஓகே, இது ஒரு பிளான்ட் அண்ட் மிஷினரி. ஓகே, உங்களுடைய இண்டஸ்ட்ரியில் இதை கொண்டு வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க. இதுக்கு எவ்வளோ செலவு பண்ணீங்கன்னா ஒரு 1 lakh. ஓகே, இன்ட்ரெஸ்ட் அப் டு த புட் யூஸ் ஒரு 10,000 ரூபாய் செலவு பண்ணீங்க. டாக்ஸஸ் ஒரு 5,000 ரூபாய் கொடுத்தீங்க. கேரேஜ் இன்னெல்லாம் ஒரு 5,000 ரூபாய் செலவு பண்ணிட்டீங்க. 1,20,000. இப்போ என்ன ஆயிடுதுன்னா, ஃபிக்ஸ் பண்ண பிறகு இன்னும் ஆரம்பிக்கல, இது ஒழுங்கா ஓடுமான்னு டெஸ்ட் பண்ணி காமிக்க சொல்றோம். இதுக்கு நமக்கு மெட்டீரியல்ஸ் வேணும். ஓகே சார், மெட்டீரியல்ஸ் எல்லாம் கொடுங்க சார், நான் டெஸ்ட் பண்ணி காமிக்கிறேன் அப்படின்றார். இப்போ பிரிண்டர் கொண்டு வந்து சிங்கர் அகாடமியில் இன்ஸ்டால் பண்ணாங்க. இது ஒழுங்கா ஓடுமான் சார் அப்படின்னு சொன்னோன்னே ஓட்டி காமிக்கிறேன் பாருங்க அப்படின்னாரு. ஒரு 200 பக்கத்தை வந்து ட்ரையலுக்கு ரன் பண்ண ஆரம்பிச்சாரு. 200 பேஜஸ். ஓகே, எனக்கு என்ன காஸ்ட் வருது ஒரு பேஜுக்கு எப்படினாலும் 50 பைசா, 100 ரூபாய் எனக்கு லாஸ் ஆயிடுச்சு. ரன் பண்ணி காமிச்சாங்க. இது ஒன்றும் நான் சேல் பண்ண ஆரம்பிக்கல, இது நல்லா இருக்கா இல்லைன்னு செக் பண்ணுறதுக்காக ட்ரையல் ரன் பண்ணி பார்த்தா 100 ரூபாய் போச்சு. அதுக்கப்புறம் சார் நல்லா வந்துருக்கு, நான் கிளம்புறேன் அப்படின்னு கிளம்பிட்டார் அவர், பிரிண்டர் இன்ஸ்டால் பண்ணவர். எனக்கு 100 ரூபாய் லாஸ். ஆனால் இதுக்கு எடைக்கு போட்டேன், கடைசி இது யூஸ் இல்லை இல்லையா, எடைக்கு போட்டேன், அவங்க ஒரு 5 ரூபாய் கொடுத்தாங்க. அப்படின்னா எனக்கு 95 rupees will be my cost. So the 95 will also be addable with the cost. So trial run cost minus any scrap value realized, அதை subtract பண்ணிக்கலாம். So cost incurred during the trial run less any amount recovered on selling the scraps or whatever it may be will be taken care. And in case நீங்க சில அசெட்ஸ் வாங்கும்போது கவர்மெண்ட் என்ன கொடுக்குறாங்க, சப்சிடி கொடுக்குறாங்க. இப்போ எலக்ட்ரிசிட்டி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சப்சிடி கொடுத்துருக்காங்க இல்லையா, எக்கச்சக்கமா சப்சிடி கொடுக்குறாங்க. எலக்ட்ரிசிட்டி ஷார்டேஜ், கவர்மெண்டே 10 ரூபா கொடுத்து வாங்குறாங்க ஒரு யூனிட். பட் உங்களுக்கு கன்சியூமருக்கு எவ்வளவு கொடுக்குறாங்கன்னா அப் டு ஒரு 200 யூனிட்ஸ் வரைக்கும் வந்து ஃப்ரீ, 100 யூனிட்ஸ் வரைக்கும் ஃப்ரீன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் 5 rupees 3 rupees இருக்கு. அதிகபட்சமே கமர்ஷியலுக்கு ஒரு 8 ரூபாயிலிருந்து 10 ரூபாய் தான் சார்ஜ் பண்றாங்க, ஒன்லி 10 rupees. வாங்குற காஸ்ட் சார்ஜ் பண்றாங்கன்னா அந்த டிரான்ஸ்போர்ட் லாஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, டிரான்ஸ்மிஷன் லாஸ் எல்லாம், அதுக்கெல்லாம் ஒரு மார்ஜின் வச்சாக்க 15 rupees போகும். தென் தேர் வில் பி பப்ளிக் அஜிடேஷன். அதனால எக்கச்சக்கமா கவர்மெண்ட் சப்சிடி கொடுக்குறாங்க. பட் இன்டைரக்டா கவர்மெண்ட் என்ன சொல்றாங்க, நீங்க எலக்ட்ரிசிட்டி என்கிட்ட வாங்காமல் இருந்திருந்தா ஐ எம் வெரி ஹாப்பி. என்கிட்ட நீங்க வாங்காம நீங்க எப்படி பண்ணுவீங்க, யூ மே இன்ஸ்டால் த சோலார் பேனல் அல்லது விண்மில்லாம் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அது மாதிரி நீங்க இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா என்னுடைய சப்சிடி குறையும். அதுக்காக நீங்க அதை இன்ஸ்டால் பண்ணீங்கன்னா எனக்கு ஒரு லாபம் இருக்கு இல்லையா, அதுல இருந்து ஒரு ஷேர் கொடுக்குறேன் அப்படின்றாங்க. அப்ப நீங்க சோலார் பேனல் வாங்கி இன்ஸ்டால் பண்றீங்க, அதோட காஸ்ட் 1 lakh. கவர்மெண்ட் என்ன சொல்றான், இந்த சோலார் பேனல் நீங்க வாங்கி வச்சதுனால நாங்க ஒரு 30,000 ரூபாய் சப்சிடி கொடுத்துறோம் அப்படின்றாங்க. So when the subsidy is given by the government for installing that asset can be subtracted here. Subsidy and grants இது மாதிரி ஏதாவது இருந்தால் நீங்க அதை சப்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். You can subtract this. This is subtract பண்ண வேண்டிய ஐட்டம், less item. அதே மாதிரி இந்த அசெட் வந்து ஒரு 1 லட்சம் ரூபாய்னு வச்சுங்களேன். இந்த அசெட் வந்து 1 lakh. If the cost of the asset being 1 lakh, அந்த 1 lakh நீங்க எப்படி பே பண்றீங்கன்னா 20,000 ரூபாய் எடுத்தோன்னே அட்வான்ஸா கொடுத்துருக்கீங்க, பேலன்ஸ் வந்து லேட்டர் பீரியட்ல கொடுத்துருக்கீங்க. ஓகே, இந்த அட்வான்ஸா கொடுத்தீங்க இல்லையா, இது கேஷா கொடுத்துட்டீங்க. பேலன்ஸ் வந்து நீங்க என்ன கொடுத்துருக்கீங்க, அக்கௌண்ட் பே செக்கா கொடுத்துருக்கீங்க. அக்கௌண்ட் பே செக்கா ஏற்கனவே நம்ம பார்த்தோம், 10,000 ரூபாய்க்கு மேல எந்த ஒரு பேமெண்ட் கேஷா கொடுத்தாலும் டிஸ்அலோடுன்னு எக்ஸ்பென்சஸ் பார்த்தோம். இது எக்ஸ்பென்சஸ் கிடையாது, அசெட் பர்ச்சேஸ் பண்ணிருக்கீங்க. அசெட் பர்ச்சேஸ் பண்ணும்போது 10,000 ரூபாய்க்கு மேல கேஷா கொடுத்திருந்தால் அந்த அமௌண்ட்டை நீங்க அசெட் வேல்யூ எடுக்க முடியாது. அப்ப எவ்வளவு தான் எடுத்துக்கணும், 80 தான் எடுத்துக்க முடியும். சப்போஸ் 1 lakhல காஸ்ட் 1 lakh, 5,000 rupees அட்வான்ஸா கொடுத்தீங்க. ஓகே, ஒரு 5,000 அது கேஷா கொடுத்துருக்கீங்க. பேலன்ஸ் வந்து 95,000 என்னவா கொடுத்துருக்கீங்கன்னா அக்கௌண்ட் பே செக் மூலமா இல்ல நெஃப்ட் மூலமா கொடுத்துருக்கீங்க. ஓகே, இந்த ஃபர்ஸ்ட் சினாரியோவில் வாட் இஸ் த காஸ்ட் ஆஃப் தி அசெட்னு சொன்னால் 1 lakh. இந்த செகண்ட் கேஸ்ல உங்களுடைய காஸ்ட் ஆஃப் தி அசெட்ஸ் எவ்வளோனா 80,000 rupees. அதாவது கேஷா கொடுத்துருக்கிற அந்த காம்பனண்டோட வேல்யூ 10,000 இல்ல அது கீழே இருந்துச்சுன்னா யூ நோ நீட் டு டூ எனி அட்ஜஸ்ட்மெண்ட். 10,000 ரூபாய்க்கு மேல ஈவன் 10,001 ரூபாய் கொடுத்திருந்தாலும் that will be totally disallowed. That will not be forming part of your cost. அப்ப இது காஸ்ட் இல்ல அப்படி சொன்னாக்க 80,000 ரூபாய்க்கு நீங்க டெப்ரிசியேட் பண்ணும்போது 15% டெப்ரிசியேஷன் போட்டீங்கன்னா only 12,000 ரூபாய் தான் நீங்க செக்ஷன் 32ல டிடக்ஷன்ஸ் கிளைம் பண்ண முடியும். இதே 1 lakh இருந்தால்
நீங்க இதுக்கு 15% 15,000 rupees நீங்க deductions claim பண்ணிக்கலாம். ஸோ ஹையர் டிடக்ஷன் கிளைம் பண்ணால் லாபம் குறையும், குறைஞ்ச கம்மியான டேக்ஸ் கட்டுவீங்க. ஸோ இப்படியெல்லாம் கவர்மெண்ட் வில் ப்ரெஷரைஸ் யூ டு அட்ஜஸ்ட் ஃபார் த ஆர் மேக் த பேமெண்ட் ஒன்லி இன் த ஃபார்ம் ஆஃப் அக்கௌண்ட் பே செக். இதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ண பிறகு வாட் யூ கெட் யூ நோ தட் இஸ் கால் ஆக்சுவல் காஸ்ட். தட் இஸ் கால் ஆக்சுவல் காஸ்ட். இஸ் தட் கிளியர்? ஸோ லெட் அஸ் நவ் சம்மரைஸ் திஸ். செக்ஷன் 43 clause 1 actual cost for the assets for the determination of depreciation வரும்போது cost you paid, interest on borrowing for assets purchase up to the date of put to use இருந்துச்சுன்னா that should be addable. Taxes, duties இதையும் ஆட் பண்ணிக்கணும், indirect taxation எல்லாமே. பட் இஃப் ஐடிசி இஸ் நாட் அவைல்டா இருந்தால் மட்டும்தான் ஆட் பேக் பண்ணணும். ஐடிசி அவைல்டா இருந்தால் நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். கேரேஜ் இன்வெர்ட்ஸ் இருந்துச்சு அப்படி சொன்னாக்க அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கணும். bring the asset up to the site to install. அப்போ கேரேஜ் இன்னு அது இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு ஆகிற செலவு நீங்கள் சேர்த்துக்கணும். ட்ரையல் ரன் பண்ணுறீங்க அப்படி சொன்னாக்கா ட்ரையல் ரன் பண்ணுறதுக்கு ஆன செலவு ப்ளஸ் அதுலேருந்து ஏதாவது அமௌண்ட் ரெக்கவர் பண்ணிங்கன்னா சப்ராக்ட் பண்ணிட்டீங்கன்னா தட் வில் ஆல்சோ பி ஆடபிள். இந்த அசெட்ஸ் வாங்குறது கவர்மெண்ட் சப்சிடி ஆர் கிராண்ட்ஸ் எனி அதர் அமௌண்ட் ரீஇம்பர்ஸ் ஃப்ரம் த கவர்மெண்ட் ஆனது அதெல்லாம் நீங்கள் சப்ராக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் இன்கேஸ் த அமௌண்ட் யூ பேயபிள் ரைட், ஸோ த அமௌண்ட் பேயபிள் ஃபார் த அசெட் யூனோ அது 10,000 ரூபாய்க்கு மேலே ஏதாவது ஒரு காம்பனெண்ட் இல்லை ஃபுல் வேல்யூ நீங்கள் கேஷாக கொடுத்தீங்கன்னா ஃபுல் வேல்யூமே ஒரு 10 லட்சம் ரூபாய் வாங்கின அசெட்ஸ் கேஷாக கொடுத்தீங்கன்னா நத்திங் இஸ் டிடக்டபிள். 10,000 ரூபாய்க்குள்ளார நீங்கள் கேஷாக கொடுத்தீங்கன்னா தட் கேன் பி forgettable. So அதை நீங்க skip பண்ணிக்கலாம். அதுக்கு மேல இருந்துச்சுன்னா that is not forming part of the actual cost. That's how you can determine the actual cost for the determination of depreciation. Is that clear?